ஹாய் காய்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டாப் 5 டிபார்ட்மெண்ட் டைப்பிஸ்ட்டுக்கு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம டாப் 10 டிபார்ட்மெண்ட்ஸ் பார்த்துட்டோம். அப்புறம் பெஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஃபார் மென் அண்ட் உமன் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் டாப் 3 டிபார்ட்மெண்ட்ஸ், அதுலேயும் ஃபர்ஸ்ட் டே எதுக்கு காம்படிஷன்ஸ் இருக்கும், இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுமே நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த மாதிரி நம்ம டாப் 5 டிபார்ட்மெண்ட் டைப்பிஸ்ட் பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம டைப்பிஸ்ட்டுக்கு வந்து வேகன்சி ஸ்பிளிட் அப் எப்படி இருக்கும், என்ன கேட்டகரிஸ்க்கு அப்படின்ற வீடியோ நான் போட்டிருக்கேன் கைஸ். அதை வந்து எப்படி வேகன்சிஸ் மட்டும் ஸ்ப்ளிட் அப் ஆகும் அப்படின்ற வீடியோ போட்டிருக்காங்க கைஸ். இதே மாதிரி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக வீடியோ வேணும் அப்படின்னா ஸ்டேட்டில் வந்து எப்படி பிரியும், என்னென்ன கம்யூனலில் பிரியும், அதே மாதிரி என்ன டிபார்ட்மெண்ட்டில் பிரியும், அதே மாதிரி நமக்கு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் அதில் வந்து என்ன மாதிரி நமக்கு பிரியும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இன்னும் டீட்டெயில் வீடியோஸ் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நம்ம அதை போடலாம். அப்படி வேணும் அப்படின்னா அந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். ஸோ அது மூலியமாக நமக்கு எத்தனை பேருக்கு இந்த வீடியோ வேணும்ன்ற தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், செக்ரட்டரியேட், அப்புறம் ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட். ஆக்சுவலாக இங்கே இருக்கிறது வந்து மேக்ஸிமம் நம்ம எல்லாமே டாப் 10 டிபார்ட்மெண்ட்ஸை பார்த்துட்டோம். அப்புறம் டாப் 3 டிபார்ட்மெண்ட்ஸ்லையும் நம்ம பார்த்தோம். டாப் 3ல வந்து நம்ம வந்து ரெவென்யூ, ரெஜிஸ்ட்ரேஷன், ரூரல் 3 பார்த்தோம். டாப் 10ல இது எல்லாமே பார்த்தோம் நம்ம. ஓகேவா, பார்க்கலாம். ஆக்சுவலாக ஸோ வந்து டைப்பிஸ்ட்டும் ஜேவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஸோ அதே மாதிரி தான் ப்ரொமோஷன்ஸ் வரும். இப்போ நம்ம ரெவென்யூ அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ரொமோஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கும். நம்ம ஆல்ரெடி எல்லாமே பார்த்தது தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு ஃபஸ்ட் அசிஸ்டன்ட் ஆகும், அதுக்கப்புறம் வந்து டெப்டி தாசில்தார், கடைசியில் எது இருக்கும்னா தாசில்தார் வரைக்கும் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி இங்கே போட்டிருப்பாங்க. ஸோ வந்து நமக்கு வந்து ரெவென்யூ தாசில்தார் வரைக்கும் நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி. இதே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் நம்ம அசிஸ்டன்ட் ஆகும் 3 to 5 இயர்ஸில், அதுக்கப்புறம் வந்து 6 to 7 இயர்ஸில் வந்து சப் ரெஜிஸ்டர் ஆகும். சப் ரெஜிஸ்டர் அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டர். ஆக்சுவலாக டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டாரில் நமக்கு வந்து 2 இருக்குது, கிரேட் 1 கிரேடு 2 அப்படின்ட்டு இருக்கு நமக்கு. ஆக்சுவலாக டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக கிரேட் 1 கிரேட் 2 2 கிரேட் இருக்குது. ஸோ அதை வச்சு தான் நமக்கு சேலரி வரும், கிரேட் 1 கிரேடு 2 அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து ப்ரொமோஷன்ஸ் போகும். நெக்ஸ்ட்டு கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுவும் வந்து நம்ம ஆல்ரெடி டாப் டிபார்ட்மெண்ட்ஸில் பார்த்துருக்கோம். ஆக்சுவலாக கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் எப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் மாதிரி தான் ப்ரொமோஷன்ஸ் வரும். இங்கே சூப்பர்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் வரும் நினைக்கிறேன், அந்த மாதிரி இதே வரும். நெக்ஸ்ட் செக்ரட்டரியேட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக இங்கே இதுக்கு வந்து ப்ரொமோஷன் எப்படி போகும் அப்படின்னா வந்து ஒரு 2 to 3 இயர்ஸில் 2 to 3 இயர்ஸ் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நமக்கு அசிஸ்டன்ட், சீனியர் டைப்பிஸ்ட் அப்படின்னு சொல்லி 2 வரும். நமக்கு வந்து அசிஸ்டன்ட்டோட சீனியர் டைப்பிஸ்ட். ஸோ வந்து மேக்ஸிமம் வந்து சேலரி வந்து இது கூட அசிஸ்டன்ட் அப்படின்னா நமக்கு சீனியர் டைப்பிஸ்ட் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா சேலரி உங்களுக்கு வந்து அதிகம் வரும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் கூட. ஸோ அந்த மாதிரி நம்ம பார்க்கணும். மேக்ஸிமம் வந்து ப்ரொமோஷன் வச்சு தான் நம்ம பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு தெரியும், ப்ரொமோஷன் வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் போகிறது, அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர்லாம் மியூச்சுவலாக பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அசிஸ்டன்ட் ஆகும் 3 இயர்ஸில், அப்புறம் 5 இயர்ஸில் அப்படின்னா வந்து டெப்டி பிடிஓவாக போகிறது அந்த மாதிரி. ஸோ மேக்ஸிமம் வந்து சேம் ப்ராசஸே தான் இங்கே கேரி அவுட் ஆகும். ஸோ டிபார்ட்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது. ஆனால் வந்து மேக்ஸிமம் வந்து டைப்பிஸ்ட் இருக்கும்போது நம்ம என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் எல்லாருக்குமே. ஸோ என்ன பெஸ்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் டாப் 5 டிபார்ட்மெண்ட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. இது இல்லாமல் நம்ம என்ன எடுக்கலாம் அப்படின்னா டவுன் பஞ்சாயத்து எடுக்கலாம், அதுக்கப்புறம் வந்து லோக்கல் ஃபண்ட் ஆடிட் அந்த மாதிரி எடுக்கலாம். ஸோ பட் இது டாப் 5 அப்படின்னா வந்து ப்ரொமோஷன் வச்சு நான் சொல்கிறேன். ப்ரொமோஷனுக்காக தான் இந்த டாப் 5 டிபார்ட்மெண்ட்ஸு. அதே மாதிரி நம்ம டைப்பிஸ்ட் அப்படிங்கும்போது மேக்ஸிமம் வந்து நம்ம ஃபீல்டு ஒர்க்கே இருக்காது, ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து சொல்லப்போனால் டைப்பிஸ்ட் பயப்படுற ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா கோர்ட்டில் வந்து ரொம்ப ஒர்க் வாங்குவாங்க அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ கோர்ட்டை தவிர எல்லாம் வேறு ஏதாவது ஒர்க் கிடைக்குமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் நிறைய பேருக்கு இருக்கும், அந்த கொஞ்சம் வந்து பார்டரில் இருக்கிறவங்களுக்கு இல்லாட்டி பின்னாடி இருக்கிறவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும். மேக்ஸிமம் வந்து நீங்கள் விஏஓ ஜேஏனாலும் சரி டைப்பிஸ்ட்னாலும் சரி மேக்ஸிமம் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 10 டிபார்ட்மெண்ட்ஸாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் மினிமம் 10 டிபார்ட்மெண்ட்ஸ். ஏன்னா மேக்ஸிமம் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இப்போ வந்து மேக்ஸிமம் வந்து நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குன்னா நம்ம வந்து போஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, எவ்வளோ டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்குது அப்படின்னு கிளியராக அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அட்லீஸ்ட் நீங்கள் வந்து 10 டிபார்ட்மெண்ட்ஸ்க்காவது நீங்கள் கிளியராக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது வந்து எப்போ ப்ரொமோஷன் நடக்கும், இல்லாட்டி வேகன்சிஸ் எப்படி வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ஸோ நெக்ஸ்ட் லெவல் அந்த எப்படி இருக்கும் நமக்கு அப்படின்னு சொல்லி அட்லீஸ்ட் ஒரு 10 டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு மட்டுமா நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.